அன்பார்ந்த ஜனதர்மை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். ருத்ராட்சத்தை வைத்து சில நல்ல காரியங்கள் செய்யலாம், சில நன்மைகள் நமக்கு கண்டிப்பாக நடக்கும். அந்த வகையில் என்ன சொன்னான்னா, ஒரு குழந்தை நன்றாக படிக்கணும், நல்ல ஹை மார்க் வாங்கணும், நல்ல பிரில்லியண்டா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உங்க குழந்தைகளுக்கு 4 முக ருத்ராட்சம் ஒன்றும் 6 முக ருத்ராட்சம் ஒன்றும் எடுத்து இந்த இரண்டையும் சிகப்பு நூலில் கோர்த்து படிக்கும் பிள்ளையின் கழுத்தில் கட்டி எப்பொழுதும் அணிந்திருந்தால் நல்லது. 4 முக ருத்ராட்சமும் 6 முக ருத்ராட்சம் இந்த இரண்டையும் சிகப்பு நூலில் கோர்த்து படிக்கும் பிள்ளையின் கழுத்தில் கட்டி எப்பொழுதும் அணிந்திருந்தால் நல்லது. இது 6 வயதிலிருந்து 22 வயது வரை போடும். அப்படி போட்டால் அந்த குழந்தை கல்வி கேள்விகளில் மிக மிக சிறப்பான ஒரு அற்புதமான யோகத்தை கண்டிப்பாக அடையும். பரிட்சித்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். அதற்கடுத்து 5 முக ருத்ராட்சத்தை எடுத்து அதை எலுமிச்சம்பழ சாறு விட்டு அரைத்து அந்த கலவையை என்ன சொல்றான்னா தேள் கொட்டிய இடத்தில் தடவினால் உடனே வலி நிவாரணம். 5 முக ருத்ராட்சத்தை எடுத்து நல்லா அம்மியில வச்சு தட்டி எலுமிச்சம்பழம் சாறு விட்டு தான் அரைக்கணும். அரைச்சி என்ன சொன்னால் தேள் கடிச்ச இடத்துல தடவினீர்கள் என்று சொன்னால் 100% வலி போயிடும், பிரச்சனை இருக்காது. 2வது, அதிகமாக தூக்கம் வராமல் ரொம்ப கஷ்டப்படுறவங்க என்ன செய்யணும்னா, தூக்கம் இல்லாமல் துன்பப்படுறவங்க 5 முக ருத்ராட்ச கொட்டை ஒன்றை எடுத்து பசும்பால் விட்டு அரைத்து அந்த அரைச்ச மை கணக்க வந்துடும். அந்த இதை கண்ணின் இமை மேல் தடவினால் நல்ல தூக்கம் வரும், கும்பகர்ண தூக்கம் வரும். இதை பரிட்சித்து பாருங்கள். ஏன்னா ருத்ராட்சமெல்லாம் என்ன சொன்ன பெரிய விலை இல்லை. 5 ரூபாய்க்கும் கிடைக்கும், 10 ரூபாய்க்கும் கிடைக்குது. நம்ம ருத்ராட்சங்களை வீட்டில் பூஜை ரூம்லையோ அல்லது என்ன சொல்லலாம்னா பீரோவிலையோ நீங்கள் வைத்திருந்தால் அந்த வீட்டில் பண நடமாட்டம் நல்லா இருக்கும். என்கிட்டலாம் ருத்ராட்சம் என்ன சொன்ன 1 முக ருத்ராட்சம் எல்லாமே என்ன சொன்ன வச்சிருக்கிறேன். அது வச்சிருக்கிற இடத்துல ஒரு சுபிட்சம் கண்டிப்பாக இருக்கும். நம்ம நம்பிக்கையோடு செய்யணும். 6 முக ருத்ராட்சத்தை எடுத்து தேனில் அரைத்து அந்த சாந்து இருக்கு இல்லையா, 6 முக ருத்ராட்சத்தை ஒன்று எடுத்து தேனில் அரைத்து அந்த சாந்தை மாதவிடாய் நாட்கள் பெண்களுக்கு வரும் வயிற்று வலிக்கு சாப்பிட்டால் உடனே வலி நீங்கும். 6 முக ருத்ராட்சத்தை தேனில் அரைக்கணும். தேனில் அரைச்சி வயிற்று வலியால் சிரமப்பட்டுட்டு இருப்பாங்க. அப்போ சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்க அந்த இதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த 3 நாள் அல்லது 4 நாளைக்கு வயிறு வலி வராது. பயன்படுத்தி பாருங்கள். அதற்கடுத்து 5 முக ருத்ராட்சத்தை எடுத்து தூளாக்கி துளசி சாற்றில் கலந்து சாப்பிட்டால் பக்கவாதம் குணமாகும். 5 முக ருத்ராட்சத்தை நல்லா தட்டி துளசி சாறு எடுத்து அதில் அரைத்து சாப்பிட்டால் பக்கவாதம் குணமாகும். அதாவது ஆஸ்பத்திரியில் போய் பார்க்க முடியல, நமக்கு வசதி இல்லை அப்படிங்கிறவங்க இந்த ருத்ராட்சம் என்பது ஒரு சாதாரணமான, அதுல பெரிய மகிமையெல்லாம் இருக்கு. ஆனால் பெரிய மகிமை இருக்கிறது என்ன சொன்னா எல்லாரும் என்ன சொல்லனா அதை சாதாரணமாகத்தான் நினைப்பாங்க. ஆனால் பெருசா நினைச்சிட்டு இருக்கிறது பூரா துபாக்கூராயிரும். அப்ப 5 முக ருத்ராட்சத்தை தூளாக்கி துளசி சாற்றில் கலந்து சாப்பிட்டால் பக்கவாதம் குணமாகும்.
ருத்ராட்சத்தை என்ன சொன்னான்னா தண்ணீர்ல போட்டு நைட்டு படுக்க போகும்போது தண்ணீர்ல போட்டு அதை முங்குற அளவுக்கு தண்ணீர்ல போட்டு காலையில அந்த நீருடன் பால் கலந்து சாப்பிட்டால் சர்க்கரை வியாதி குறையும். பரிச்சித்து பாருங்க. ருத்ராட்சத்தை தண்ணீர்ல போட்டு எந்த 5ஓ 4ஓ 3 அது எத்தனை முகம் இருந்தாலும் அதை பற்றி நமக்கு ருத்ராட்சம் தான். ருத்ராட்சத்தை தண்ணீரில் போட்டு அந்த நீருடன் பால் கலந்து சாப்பிட்டால் சர்க்கரை வியாதி குறையும். பரிச்சித்து பாருங்க. அதற்கு அடுத்து என்ன சொன்னான்னா ருத்ராட்சத்தை தண்ணியில் போட்டு வைங்க. தண்ணியில் போட்டு என்ன சொல்கிறான்னா அந்த தண்ணியை குடிச்சிட்டு உடனே துளசி இலை கொஞ்சம் சாப்பிட்டால் உடலில் உள்ள ப்ரெஷர் உடனே குறையும். எல்லாரும் ப்ரெஷருக்கு மாத்திரை போட்டுட்ருக்கோம். அந்த ப்ரெஷருக்கு மாத்திரை போட்டுறதை நிறுத்தணும் அப்படின்னா டெய்லி என்ன சொல்கிறான்னா இரவு ஒரு ருத்ராட்சத்தை நனைய போட்டுருங்க. நனைய போட்டு என்ன சொல்கிறேன்னா மறுநாள் காலையில் அந்த ருத்ராட்சத்தை எடுத்து அந்த தண்ணியை குடிங்க. துளசி இலை சும்மா ஒரு 5-6 இலையை மென்று தின்னீங்கன்னா உங்களுடைய உடலில் உள்ள பிளட் ப்ரெஷர் கண்டிப்பாக குறையும். உங்களுக்கு மாத்திரை போட வேண்டிய சூழ்நிலைகள் வராது. ருத்ராட்சத்தை நனையப்பட்ட தண்ணீரில் சுக்குத்தூள் மஞ்சள் தூள் கலந்து குடித்தால் பக்கவாதம் குணமாகும். இதுவும் பக்கவாதத்திற்கு ஒரு மருந்து. பரிச்சித்து பாருங்க. ருத்ராட்ச நனைய போட்ட தண்ணியில மஞ்சள் தூள் கலந்து குடிச்சால் இரத்த வாந்தியும் இருமலும் நீங்கும். இரத்த வாந்தியும் இருமலும் நீங்கும். அதற்கடுத்து 2 ருத்ராட்சங்களை நனைய போட்டு 2 மிளகையும் அதோட சேர்ந்து நனைய போட்டு இதை 2ஐயுமே சேர்த்து கண்ணாடி டம்ளர்ல போட்டு அது மூழ்கும் வரை தண்ணீர் விட்டு ஊற்றி வச்சிடணும். 2 ருத்ராட்சத்தை என்ன சொன்னா ஒரு கண்ணாடி டம்ளர்ல போட்டு 2 மிளகை போட்டு தண்ணீர்ல போட்டு வச்சிடணும். நைட்டு போட்டு வச்சிடணும். மறுநாள் காலையில் என்ன சொன்னான்னா அந்த தண்ணீரை தினமும் காலையில் பெண்கள் குடித்து வந்தால் குழந்தை பெறுவதை தள்ளி போடலாம். குழந்தை பெறுறத தள்ளி போடலாம். கருத்தடை மாத்திரை சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. குடும்ப கட்டுப்பாட்டுக்கு மிக சிறந்தது. எவ்வளவு அற்புதமான விஷயம். என்ன காரணம்னா சில பேர் குழந்தை கொஞ்சம் லேட் ஆகட்டும், இப்பதான் அடுத்த குழந்தை ஒரு குழந்தை பிறந்திருக்குது, இன்னும் 1 வயசு கூட ஆகலை, திடீர்னு என்ன சொன்னா ஒரு குழந்தை பிறந்திருக்கும், 1 வயசு கூட ஆயிருக்கா, அந்த அம்மா கர்ப்பமாயிருக்கும். இதெல்லாம் பெரிய காலக்கொடுமை. இது இந்த பக்கத்தில் தொந்தரவுப்படுத்த வயிற்றுக்குள்ள இருக்கிறது அது எட்டி வச்சுட்டு அந்த தொந்தரவுப்படுத்தும். ஏன்னா இப்படியெல்லாம் நாங்களாம் படலை. இருந்தாலும் என்ன சொல்லலாம்னா நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஒரு கன்சீவுக்கு இன்னொரு கன்சீவ் கேப் இல்லாமல் கன்சீவ் ஆகி சிரமப்படுவாங்க. அப்போ 2 ருத்ராட்சங்களை நனைய போட்டு 2 மிளகை நனைய போட்டு இரவில் நனைய போட்டணும். மறுநாள் காலையில் பல்ல விளக்கிட்டு வெறும் வயிற்றுல என்ன சொன்னான்னா அந்த தண்ணியை குடிக்கணும். அந்த மிளகை தின்றணும். இப்படி ரெகுலராக செஞ்சு வந்தீங்கன்னா உங்களுக்கு கன்சீவ் ஆகும். இன்னொரு விஷயம் இருக்குது. இதுவும் ஒரு அற்புதமான விஷயம். எப்படி அற்புதமான விஷயம்னா எல்லார் வீட்லயும் அந்த காலத்துல ஊஞ்சல் இருந்தது. ஊஞ்சல் இருந்தது. இப்ப ஊஞ்சல்லாம் கிடையாது. இந்த மூங்கில் கூடை வேணா மூங்கில் கூடையில ஊஞ்சல் ஆடுறது எனக்கு வாங்கி வச்சிருக்கேன். அந்த காலத்தில் என்ன சொன்னா ஊஞ்சல் இருந்தது. மரப்பலகையில் செய்யப்பட்ட ஊஞ்சல் இருந்தது. நமக்கு கன்சீவ் ஆகக்கூடாது. கன்சீவ் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க அந்த ஊஞ்சலில் என்ன சொன்னா படுத்து உடலுறவு கொண்டால் கன்சீவ் ஆகவே ஆகாது. இதெல்லாம் 100% என்ன சொன்னா சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள அற்புதமான விஷயங்கள். அப்ப எந்த ஒரு சிறு வயது குழந்தை பிறந்து ரொம்ப கம்மியான நாட்கள் ஆகுது, கம்மியா இருக்குது, நம்ம என்ன சொல்லலாம்னா திரும்ப கன்சீவ் ஆகிடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க இந்த ருத்ராட்சத்தையும் மிளகையும் நனைய போட்டு டெய்லி தண்ணி குடித்தாலும் கன்சீவ் ஆகாது.
அதற்கடுத்து ஊஞ்சலில் படுத்து உடலுறவு கொண்டால் கண்டிப்பாக கன்சீவ் ஆகாது. இது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள அற்புதமான ரகசியம். பயன்படுத்தி பாருங்கள். எல்லார் வீட்லையும் ஊஞ்சல் செய்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காதீங்க. ஊஞ்சல் இருந்தால் அந்த வீடு விசேஷமாக இருக்கும். ஊஞ்சல் ஒரு வீட்டில் இருந்தால் அந்த வீடு விசேஷமாக இருக்கும். எல்லாம் காலத்தால் சின்ன சின்ன வீடுகளாக இருக்கு, எப்படி சார் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க? உண்மைதான். அந்த ஊஞ்சல் என்பது ஒரு அற்புதமான பொக்கிஷம். அதெல்லாம் வீட்டில் இருந்து சில நேரங்களில் என்ன சொல்லணும்னா, மனது நிம்மதி இல்லாமல் இருந்தது என்று சொன்னால் அந்த ஊஞ்சலில் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அழகாக நீங்கள் ஆடினீர்கள் என்று சொன்னால், அது முன்னையும் பின்னையும் போயிட்டு வரும்போது என்ன சொன்னோன்னா, உங்களுடைய கஷ்டங்கள் குறையும், உங்களுடைய டிப்ரெஷன் மைண்ட் கண்டிப்பாக குறையும். எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய படுக்கை அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அதில் தலையணை இருக்கு இல்லையா, அதில் என்ன சொன்னா ₹1 காயின்ஸு, ₹2 காயின்ஸு, ₹5 காயின்ஸு, ₹10 காயின்ஸு, ₹20 காயின்ஸு, ₹50 காயின்ஸ் வரைக்கும் இப்போ வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதை என்ன சொன்னா தலையணை கடையில் வச்சு போடுங்க. செல்வம் பெருகும். உண்மையா? உண்மை. செல்வம் பெருகும், உண்மை. அதை என்ன பத்திரமா அப்படியே திரும்ப தலையணை தட்டி கிட்டி போடும்போது கரெக்டாக அந்த தலையணை கடையில் அந்த காயின்ஸ் இருக்கணும். இதெல்லாம் ஜோதிடத்தில் சொல்லப்பட்டுள்ள அற்புதமான விஷயங்கள். பரிசித்து பாருங்கள், உங்களுக்கும் வெற்றி கிடைக்க வேண்டும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.